Hi friends, welcome to Lakshmi Max. 8 May 2026 RRB NTPC undergraduate shift 2 and 3 ல கேட்ட GK question discuss பண்ண போறோம். அடுத்தடுத்த shift போறவங்க உங்களுக்கு முந்தின shift வரைக்கும் என்னென்ன questions கேட்டிருக்காங்களோ அந்த questions அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 months ஓட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப NTPC UG போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு I want NTPC CN மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி 7 மேல இருந்து 21 ஜூன் வரைக்கும் NTPC UG எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கேட்ட GK கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ PDFக்கு இந்த நம்பருக்கு I want NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் புதுசா நான் NTPC படிக்கிறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிக்க போறேன், SSC எக்ஸாம் படிக்க போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ரீசெண்டா குரூப் டி எக்ஸாமுக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சோட செகண்ட் வீக் பிளானோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். நான் CCA கேண்டிடேட் ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. NTPC குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், SSC எக்ஸாமுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு I want testன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The theme for the 18th Pravasi Bharatiya Divas Convention 2025 is 18வது பிரவசி பாரதிய திவாஸ் மாநாடு 2025 ஓட கருப்பொருள் என்ன? டயாஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு எ விக்சித் பாரத், அதாவது விக்சித் பாரத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு. இதுதான் பிரவசிய பாரதிய திவாஸ் ஓட கருப்பொருள். தீம் ஃபார் த 18th பிரவசிய பாரதிய திவாஸ் வந்து டயாஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு எ விக்சித் பாரத். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷால நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம CA PDF கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஜனவரி 8ல இருந்து 10 வரைக்கும் ஒடிசாவோட புவனேஸ்வர்ல 18வது பிரவசி பாரதிய திவாஸ் வந்து நடந்திருக்கு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரதத்திற்கு, அதாவது வளர்ந்த இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு. அடுத்த கொஸ்டின். Which article of the Indian Constitution defines the effect of proclamation of emergency by president? இந்திய அரசியலமைப்போட எந்த விதி குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் விளைவை வரையறுக்கிறது? சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா உள்ள கொஸ்டின் நாம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் அடுத்த ஷிப்ட்ல வரலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. சோ எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகிள் 353, இந்திய அரசியல் அமைப்போட 364வது ஆர்டிகிள். ஓகே, சோ இப்போ இந்த நெருக்கடி நிலை வந்து எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 353. இதே மாதிரி அடுத்த ஷிப்ட்ல 364வது ஆர்டிகிள் பத்தி கேட்கலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கிடையேயான கவுன்சிலை நியமிப்பதை குறிக்கிறது. அதே மாதிரி ஆர்டிகிள் 350ல பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கான சிறப்பு அதிகாரியை நியமிப்பது பத்தி ஆர்டிகிள் 350ல சொல்லியிருக்காங்க. 362ல பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களின் நிலம் மற்றும் வளங்களின் மீதான உரிமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் which key is primarily used to display the selection pan? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல செலக்ஷன் பேனை காண்பிக்க எந்த கீ வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா Alt plus F10. அடுத்து which CAA extended, அதாவது Citizenship Amendment Act extended the reservation of seats for SC STs in Lok Sabha and state assemblies by 10 years until January 25, 2030. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள்ல SC ST பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை ஜனவரி 25, 2030 வரை 10 ஆண்டுகளுக்கு நீட்டித்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 104வது திருத்த சட்டம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஷிப்ட்ல 105வது திருத்த சட்டம் 101வது திருத்த சட்டம் பத்தி கேட்கலாம். 105வது திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா 2021ல நிறைவேற்றப்பட்டது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்புகளை அடையாளம் கண்டு அறிவிக்கும் அதிகாரத்தை மாநிலங்களுக்கு மீட்டெடுத்தது. அதே மாதிரி மராத்தா இடஒதுக்கீடு வழக்கில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு SCBCகளை, அதாவது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்களை வரையறுப்பதில் மாநிலங்களின் பங்கை இந்த திருத்தம் வந்து தெளிவுபடுத்தியது. அதே மாதிரி 101வது திருத்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னா சரக்கு மற்றும்
சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி பத்தி எதுல சொல்லியிருக்கோம் 101வது திருத்த சட்டம். இது எப்ப வந்துச்சு 2016ல. அதே மாதிரி 103வது திருத்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னா இது 2019ல நிறைவேற்றப்பட்டது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைகளில் பொருளாதார ரீதியா பின்தங்கிய பிரிவுகளுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வழங்குவதை பத்தி இந்த 103வது திருத்த சட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எந்த ஆர்டிகிள்ல வரும் அப்படின்னா ஆர்டிகிள் 15 of 6 16 of 6ல வரும். ஓகே, who was the first electronic computer in the world? Which was the first electronic computer in the world? உலகின் முதல் மின்னணு கணினி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ENIAC. Which article empowers Parliament to provide statutory grants in aid to specific states from the Consolidated Fund of India? இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மானியங்களை வழங்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கும் விதி எது? இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்த ஷிப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். ரிலேட்டடான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது சோ கேட்டிருக்காங்க பாருங்க. ஆர்டிகிள் 275. Which of the following is not a feature of the 73rd Constitutional Amendment Act 1992? 1992 ஆண்டு 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தோட அம்சம் எது அல்ல? ஓகே, ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் இருந்திருக்கு. சோ பினான்ஸ் கமிஷன் தான் ஆன்சர். ஓகேவா, இது எந்த ஆர்டிகிள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 280ல வரும். ஓகே, which is the primary classical dance form from Odisha deeply rooted in the devotional romantic narratives of Radha and Krishna? ஒடிசாவின் முதன்மையான செவ்வியல் நடன வடிவம் எது? இது நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸா நடந்து முடிஞ்ச NTPC கிராஜுவேட்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ என்ன நடனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசி. செகண்ட் 5-year பிளான். சோ நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. அதே மாதிரி எல்லா 5-year பிளானுமே நீங்க படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னங்கிறதையும் அடுத்தடுத்த ஷிஃப்ட் வந்து படிச்சுட்டு போங்க. செகண்ட் 5-year பிளான் 1956 to 61. இந்தியா வாஸ் பேஸ்ட் ஆன் த. இந்தியாவோட இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மெஹலனோபிஸ் மாடல், மெஹலனோபிஸ் மாதிரி. இதோட வருஷம் வந்து 1956ல இருந்து 61. ஓகே, அப்ப எல்லா 5-year பிளானையும் அடுத்த ஷிஃப்ட்ல நீங்க படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. most prominent moderate leaders of the early national congress was. ஆரம்பகால இந்திய தேசிய காங்கிரசின் மிக முக்கியமான மிதவாத தலைவர்களில் ஒருவர் யார்? ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, நீங்க ஆப்ஷன் படி சூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ ஆப்ஷன்ல ஃபெரோஷா மேத்தா வந்து இருந்திருக்கு. ஓகே, தீம் ஆஃப் வேர்ல்டு ஓசோன் டே. வேர்ல்டு ஓசோன் டே வந்து எப்போ அப்படின்னா செப்டம்பர் 16. சோ இந்த டேஸும் நாம வந்து கரண்ட் அஃபேர்ல டிஸ்கஸ் பண்ணதான். நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சிருங்க. டெய்லி படிச்சிட்டீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேருக்குள்ளேயே ஸ்டாட்டிக் ஜிகே கவர் ஆகும், இம்பார்ட்டன்ட் டேஸும் கவர் ஆகிரும். அப்ப அந்தந்த வருஷத்துக்கு என்னென்ன கருப்பொருளோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ 2025 ஓசோன் டேக்கான கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னா ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன். உலக ஓசோன் தினம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 16. 2025க்கான கருப்பொருள் வந்து அறிவியலில் இருந்து உலகளாவிய செயல்பாட்டிற்கு. ஓகே, when was the planning commission set up? இந்த கொஸ்டினும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. 8th மேயோட செகண்ட் ஷிஃப்ட்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் அடிக்கடி நாம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 1950ல அமைக்கப்பட்டது. during whose rule was the சப்தி சிஸ்டம் ஆஃப் ரெவன்யூ செட்டில்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு? யாருடைய ஆட்சி காலத்துல வருவாய் தீர்வுக்கான ஜப்தி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ அந்த ஜப்தி சிஸ்டம் வந்து யாரோட ஆட்சி காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அக்பரோட காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. PCBயோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கம்ப்யூட்டர் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 7th மேல உள்ள கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. PCBனா என்னது? பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலே தெரியும். இது ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. printed circuit board. World Socialist was added to the preamble of Indian Constitution by the. இந்திய அரசியல் அமைப்போட முகப்புரையில சமதர்மம் என்ற சொல் எந்த திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது? இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல நிறைய டைம் கேட்டதுதான். இப்போ உள்ள ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நாம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லைவ் கிளாஸ்லயும் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யூடியூப்லயும் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? நீங்க ஆரம்பத்துல இருந்தே படிக்கீங்க, கன்சிஸ்டன்டா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா
எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப அந்த சோசியலிஸ்ட்ங்க கூடிய வார்த்தை வந்து எந்த திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டதுன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி சேர்த்திருக்காங்க. ஹம்பி வாஸ் த கேபிட்டல் ஆஃப், ஹம்பி யாரோட தலைநகரா இருந்துச்சு? விஜயநகர பேரரசோட தலைநகரம் தான் எதுனா ஹம்பி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை டேஸ் ஆக்ட். சொத்துரிமை எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது? நல்லா கவனிங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க கரெக்டா சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அப்ப சொத்துரிமை வந்து எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா 44வது திருத்த சட்டம் 1978. ஓகே, அடுத்து விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் ஆஃபன் அசோசியேட்டட் வித் த இயர் 1861 வாஸ் ஃபவுண்டட் பை. விதவை மறுமணச் சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே, இல்லைன்னா இவரை மகாதேவ் கோவிந்த ரானடேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப புகழ்பெற்ற இவரோட நேம் எப்படின்னா ஷார்ட்டா எம்ஜி ரானடே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நேச்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி. இயற்கையின் அடிப்படை அழகாக கருதப்படுவது எது அப்படின்னா எக்கோசிஸ்டம், சூழல் மண்டலம். Which of the following is primarily responsible for acid rains? அமிலமலைக்கு முக்கிய காரணமாக இருப்பது எது அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு, இதுதான் அமிலமலைக்கு காரணம். Which language or Ashoka inscriptions written? அசோகரோட கல்வெட்டுகள் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? சோ எவ்வளவு ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பிராகிருத மொழி. ஓகே, எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதா, நம்ம மெட்டீரியல் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடா கொடுத்ததுதான். Aman and Boro are major rice cultivation seasons primarily associated with which state? அமன் மற்றும் போரோ ஆகியவை எந்த மாநிலத்துடன் தொடர்புடைய முக்கியமான நெல் சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? திருவாதிரை களி. சோ களின்னு முடிஞ்சிருக்கு, களி அப்படின்னு முடிஞ்சாலே என்ன அர்த்தம்? களினாலே டான்ஸ், ஆட்டம், அதான். ஓகேவா? சோ அப்போ களினாலே டான்ஸ், களினா அது என்ன லாங்குவேஜ்ல டான்ஸ்ங்கிற மீனிங்? மலையாளத்துல. அப்ப திருவாதிரை களி ஆல்சோ நோன் அஸ் கைகோட்டி களி இஸ் அ ட்ரெடிஷனல் அண்ட் கிளாசிக்கல் ஃபோக் டான்ஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட்? ஓகேவா? கைகோட்டி களி என்று அழைக்கப்படும் திருவாதிரை களி எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நாட்டுப்புற நடனமாகும்? இப்ப கேரளாவோட டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியலனாலும் அந்த வேர்டை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். களி அப்படின்னாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா டான்ஸ். ஓகேவா? சோ இப்போ கேரளா. ஓகே, சோ நீங்க மலையாளம் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவனோட களி தொடங்கிருச்சு அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. சோ களி, சோ அந்த திரிஷ்யம்ல எல்லாம் அந்த இது சொல்லுவாங்க. சோ களினா டான்ஸ்னு அர்த்தம். ஓகே, பெப்சின் இஸ் a stomach enzyme used to digest. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா புரோட்டீனை எது வந்து செமிக்க வைக்கும், எந்த நொதி வந்து செரிக்க வைக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர்ல பெப்சின் இருந்துச்சு. ஓகே, இந்த ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா பெப்சின் வந்து எங்க போயிருது? கொஸ்டினுக்கு போயிருது. போன ஷிஃப்ட அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க. நீங்க போன ஷிஃப்டோட அனாலிசிஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பெப்சின் இஸ் a stomach enzyme used to digest. பெப்சின் என்பது எதை செரிக்க பயன்படும் வயிற்று என்சைம் ஆகும். எது? புரோட்டீன்ஸ். அடுத்து முனிசிபாலிட்டிஸ் வேர் ஆடட் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை த. இது வந்து 7th மேலே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நகராட்சிகள் எந்த திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன அப்படின்னா 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 மூலமாக சேர்க்கப்பட்டன. அடுத்து சந்திரகுப்தா 1 founder of the Gupta Empire married Kumaradevi and she belongs to which dynasty? நம்ம கூட படிச்சிருப்போம் அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது. லிச்சாவி இளவரசி குமாரதேவியை சந்திரகுப்தா 1 வந்து மணமுடித்தார் அப்படின்ட்டு. சோ படிச்சோம் இல்லையா? அதான். சோ அவங்க எந்த இளவரசி அப்படின்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவங்க. குப்த பேரரசை நிறுவிய முதலாம் சந்திரகுப்தர் மணந்த குமாரதேவி எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவங்க. கரெக்டா நீங்க இன்னைக்கு சிலபஸை கரெக்டா முடிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராப்பரா எடுத்திருந்த ஸ்டூடெண்ட் 88 இந்த ரேஞ்சில வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. 85 88ங்கிற ரேஞ்சில வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. சோ இந்த அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ கரெக்டா இன்னும் 1 month டைம் இருக்கு. 7, 8, 9ஓட எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதுக்கு அடுத்த வீடியோல 9 மேயோட ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ஓட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து 13 ஜூன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 3ஆம் தேதி வந்து சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 9ஆம் தேதி இல்லைன்னா 10ஆம் தேதி கிட்ட ஹால் டிக்கெட் வந்துடும். கரெக்டா 1 மாசம் டைம் இருக்கு. இந்த டைம்ல அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணுங்கன்னா
3 நாள் நடந்திருக்கா? 9 ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 9 ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிங்க. அதே மாதிரி கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகே, இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க 99 பே பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டீம்ல இருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூஜி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ அந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நான் இனிமேதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே வீடியோஸா டேட் வைஸா கொடுத்திருக்கேன். 7th மேயோட ஷிஃப்ட் 1 2 3, 8th மேயோட ஷிஃப்ட் 1 2 3 கொடுத்திருக்கேன். கரெக்டா 1 by 1 ஆர்டரா வீடியோஸையும் பாத்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்கு வேணும்னா ஐவான் என்டிபிசி சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு ஐவான் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.